இங்கே என் கண்முன்னே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, என் மேடையில் வந்திருக்கும் இப்படி அன்பான தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலின் தலைவர் நான் கேஆர் அவர்களே, மேலும் இங்கே இருந்து தன் கடமைகளை ஆற்றி வாழ்த்து சொல்லி சென்று விட்ட இயக்குனர் சங்க தலைவர் சகோதரர் விக்ரமன் அவர்களே, துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் ஆனந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அருள் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் வித்யார்த்தரா சூரிய அவர்களுக்கும், அண்ணா ஓ அண்ணா சித்தது பேரா வச்சதா அப்படியா, சரி. ஏனியா அவருக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இதில் இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், நாயகி அவர்களுக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் கமலா நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி சில பேரை விட்டிருந்தால் தவறாக நினைக்க வேண்டாம். உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் மறந்திருக்க மாட்டேன். அதே போல்தான் விஜய் ஆனந்த் மறந்தனும் ஞாபகத்தில் வருது. அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை கூறி, இதில் புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதை பற்றி உதாரணமாக சொன்னார் விஜய் ஆனந்த். ஊட்டியில் போய் மியூசிக் போடணும்னு சொன்னார். அப்புறம் ஊட்டியிலேருந்து பாண்டிச்சேரி வரணும். அப்போதான் நினச்சிக்கிட்டேன், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த தடவை எலெக்ஷனில் நான் ஏதாவது தொகுதியில் நிற்கலான்னு பார்க்குறேன், அப்போ ஒரு சின்ன தொகுதியாக தேர்ந்தெடுன்னு சொன்னார் கலைஞர் அவர்கள். அப்புறம் அடுத்த நாள் வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கேன் எந்த தொகுதின்னு கேட்டார். பாண்டிச்சேரி. அப்படி அங்கே நிற்க மாட்டேன்னு சொன்னாராம். அதே போல மியூசிக் டைரக்டர் பாண்டிச்சேரின்னு கேட்டு இந்த படத்தில் இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நிற்பார்னு ஏன் சொல்கிறோம்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் இல்லாதனால, ஆஃபீஸ்லேயே நீங்கள் மியூசிக் போட்டிங்க பாருங்க, அதனால் எல்லோரும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நான் அதற்காக பாராட்டவில்லை, இருந்தாலும் இப்போ சொன்ன ஒன்று தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த மனுஷனை எவ்வளோ பாராட்டுறாங்க, நிற்கிறாருன்னா பாண்டிச்சேரியில் நீ இசை போடலை, இந்த டியூன் போடலை, போட்டுருந்தா நின்று இருக்க முடியாது அப்படின்னு கலைஞர் சொன்ன ஞாபகம் வந்தது. அவ்வளோ தவறாக சொல்லவில்லை. அதே மாதிரி எடிட்டரில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப பரிச்சயமானவர். இப்போ கேமராமேனை பற்றி சொன்னாங்க, மூவேந்தர் அவரை பற்றி சொன்னாங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அப்புறமா அப்படியான இப்போ தான் கேமராவே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் லெவலில் வந்துருச்சு. அப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து ஒரு கேமராமேன் ஆகக்கூடாதா? இல்லை, இவ்வளோண்டு தான் நான் கேமரா. நானே ஒரு படம் நடிக்கும்போது இப்படி காமிச்சாங்க இந்த கேமரா. நான் சொன்னேன், ஏன்டா இவ்வளோன்னு இருக்குது, ஏன் மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருக்குது, வருமானு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல இந்த தொழில்நுட்பம். இல்லைங்க வருமானு சொன்னாங்க. சரி, ரொம்ப நல்லதாக போச்சு விடுறான். ஏன்னா எப்போ ஸ்டார்ட் கேமரா எப்போ கட்டுன்னே தெரியல, பேசிக்கிட்டே இருக்கலாம், வரலன்னா கூட திருப்பி பேசலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நல்ல அட்வான்டேஜான விஷயம். நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இசை போடுறாங்க பாருங்கள், இசை போட்டியில் இருக்கு, காம்படிஷன் இருக்குது. இசை மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ள நல்ல காம்படிஷன் இருக்கு, கேமராமேனில் நல்ல காம்படிஷன் இருக்கு, லிரிக் ரைட்டர்ஸ் காம்படிஷன் இருக்கு, ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயே காம்படிஷன் இருக்கு. நான் நல்ல படம் எடுக்கிறேன்னா நீ நல்ல, அப்படிலாம் காம்படிஷன் இருக்கு. இந்த நடிப்பில் மட்டும்தான் காம்படிஷனே கிடையாது. யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ முன்னாடி உட்காந்துருக்கும்போது கேள்விப்பட்டேன், ப்ரொடியூசர் சிவா வந்தான், டி சிவா.
அப்பா என்னப்பா நடிக்கிறியாமேன்னு நான் கேட்டேன். பெரிய நடிகரே நான் சொன்னேன், நல்ல ரோல் இப்போ பண்ணுறேன் இல்லை, ப்ரொடியூசர் சிவா. அப்போ நான் சொன்னேன், என்னடா ப்ரொடக்ஷனை விட்டுவிட்டியான்னு கேட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, யாராலும் நடிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, விதார்த்துக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன், டெஃபினட்டாக இந்த படத்தில் காம்படிஷன் இன் ஆக்டிங் இருக்குது. ஒரு சீன் காமிச்சாலும் 2 பேருக்கும் காம்படிஷன் இருக்கு. சூரிக்கு இருக்கு, விதார்த்துக்கு இருக்கு. இந்த படத்தில் சூரி இது விதார்த் டேர்னிங் பாயிண்ட்லாம் சொன்னாங்க. எஸ் ஆல்ரெடி டேர்ன் த பாயிண்ட். விதார்த்துன்னு தெரியாத நடிகர்கள் கிடையாது, ஆடியன்ஸ் கிடையாது, எல்லாம் அவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காப்புல விதார்த். சூரியும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். இதில் யாராவது ஹீரோ ஆகிடுவாங்களோ, உண்மையாகவே ஹீரோ ஆகிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. பெரிய ஹீரோ ஆகிடுவாங்களோ போட்டி மேலே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க, காமெடி ஆர்டிஸ்ட்டை பெருசு பண்ணால் படம் நல்லா ஓடும். அப்படிலாம் கிடையாது, கதை நல்லா இருந்தால் தான் படம் ஓடும். இந்த யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான இது, அதெல்லாம் யதார்த்தமே கிடையாது. யதார்த்தத்திலேருந்து வித்தியாசமாக இருப்பது தான் சினிமா. நீங்கள் அதை யதார்த்தமாக காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகிடும். காரில் வரும்போது நம்மளை யதார்த்தமாக சொல்லுவான், டேய் ராதா ரவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. நான் எங்களெல்லாம் பார்த்தா தலைவா வணக்கம்னு சொல்கிறான். அந்த யதார்த்தத்துக்கு அந்த பக்கம் நடித்தோம். இப்போ யதார்த்தமாக நடிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஜனங்க கிட்ட.